டெய்லி காலையில் இருந்துச்சு நம்ம சூரியனை பார்க்குறோம். பூமியிலேருந்து நம்ம சூரியனை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். சில சமயம் சூரியன் நம்மளை போட்டு வாட்டியும் எடுக்கும். அப்படிப்பட்ட சூரியன் மற்ற கிரகங்கள்லேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? அதோடைய தோற்றம் மற்ற கிரகங்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவாச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோவில் அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு இதை முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம சோலார் சிஸ்டத்துல சூரியன்ல இருந்து முதலாவதா இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லப்படுறது மெர்க்குரி, அதாவது புதன் கிரகம் தான். இந்த புதன் கிரகம் அப்படிங்கிறது நம்ம நிலவுடைய தம்பி அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம வீனஸை வந்து நம்ம பூமியோடைய ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி மெர்க்குரியை நம்ம நிலவுடைய தம்பின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிலவை நம்ம இங்க இருந்து பார்க்கும் போது நம்மளுக்கு பெருசா எந்த ஒரு மாற்றமும் தெரியல. ஆனா நிலவோடைய புகைப்படத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா ஏகப்பட்ட பள்ளங்களும் விண்கற்களால் தாக்கப்பட்ட ஏகப்பட்ட கிரியேச்சர்களை உங்களால பார்க்க முடியும். பூமியில இருந்து அழகா பார்த்து ரசிக்கக்கூடிய நிலவை நீங்க நிலவுல போய் தரையிறங்கி பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம மெர்க்குரி பிளானட்டோட புகைப்படத்தை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிலவுல எப்படி ஏகப்பட்ட விண்கற்களால் தாக்கப்பட்ட அந்த தடயங்கள் பள்ளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுதோ, அதே மாதிரிதான் இந்த மெர்க்குரி பிளானட்டோட புகைப்படத்திலே உங்களால பார்க்க முடியும். இன்னொரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிலவுக்கு பெருசா எந்த ஒரு வளிமண்டலம் அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. அதே மாதிரிதான் நம்ம மெர்க்குரி பிளானட்டுக்கும் வளிமண்டலம் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன பாத்தீங்கன்னா, சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால தான். பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது. சூரியனுக்கும் நம்ம மெர்க்குரிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63 மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது ஏயு கணக்குல சொல்லணும் அப்படின்னா 0.39 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல நம்மளுடைய மெர்க்குரி அப்படிங்கிறது சூரியன்ல இருந்து இருக்கு. என்னதான் இவ்வளவு தொலைவில் இந்த பிளானட் அப்படிங்கிறது நம்ம சூரியன்ல இருந்து இருந்தாலும் கூட சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்பமா இருக்கட்டும், அதே நேரத்தில் அது வந்து வெளிப்படக்கூடிய அந்த சூரிய புயல்களா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம மெர்க்குரியை பெருசா வந்து பாதிக்கும். இந்த ஒரு ரீசனாலேயே நம்ம மெர்க்குரி பிளானட்டுக்கு ஒரு வளிமண்டலம் இருந்தாலும் கூட அந்த வளிமண்டலத்தை சூரியனுடைய அந்த சூரிய புயல்களே காலி பண்ணிரும். வளிமண்டலம் இல்லாத இந்த மெர்க்குரி பிளானட்ல நம்ம மனிதர்கள் போய் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா மனிதர்களால அந்த சூரியனோட வெப்பத்தை வந்து அதிகமாகவே ஃபீல் பண்ண முடியும். நம்ம பூமியில இருக்கக்கூடிய வெப்பத்தை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இது கூடவே நம்ம பூமியில இருந்து சூரியனை பார்க்கக்கூடிய அந்த அளவை விட 3 மடங்கு பெரிய சைஸ்ல தான் நம்ம மெர்க்குரி பிளானட்ல இருந்தோம் அப்படின்னா சூரியனை பார்ப்போம். சைஸ்ல மட்டும் 3 மடங்கு பூமியில இருக்கக்கூடிய சூரியனை விட பெருசா இருக்காது. அதோடைய பிரைட்னஸ், அதோடைய வெளிச்சம் அப்படிங்கிறதும் நம்ம பூமியில இருக்கக்கூடிய சூரியனை விட 10 மடங்கு பிரகாசமா இருக்கும். சூரியனை நம்ம பூமியில இருந்து ஆரஞ்சு நிறம் இந்த மாதிரியான நிறங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த புதன் கிரகம் மெர்க்குரி பிளானட்ல நம்ம சூரியனை பார்க்கும்போது வெண்மை நிறத்துல தான் நம்ம கண்களுக்கு தெரியும். அதுக்கு முக்கிய காரணம் இந்த பிளானட்ல வளிமண்டலம் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம பூமி மாதிரி பெருசா இல்லாததுனால சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெளிச்சம் ஒளி அப்படிங்கிறது பிரதிபலிக்காத காரணத்தினால மெர்க்குரி பிளானட்ல இருந்து சூரியனுடைய வெண்மை நிறமான அந்த ஒரிஜினல் நிறத்துல நம்ம சூரியனை வந்து பார்ப்போம். கூடவே பூமியில இருந்து பார்க்கக்கூடிய சூரியனோட அளவை விட 3 மடங்கு பெருசாகவும் அதிக பிரைட்னஸ் கிட்டத்தட்ட 10 மடங்கு பிரைட்னஸ் அதிகமாகவும் அதுல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்பமும் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த வெப்பத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம மெர்க்குரி பிளானட்ல எந்த ஒரு மரமும் கிடையாது, வளிமண்டலமும் கிடையாது. அப்படிதான் நம்ம பூமியை மெல்ல மெல்ல மாத்திட்டு வரோம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மெர்க்குரிக்கு அப்புறமா நம்ம வெள்ளி கிரகம் வீனஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னா நம்ம வீனஸ் கிரகத்துக்கும் நம்ம சூரியனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 107 மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஏயு கணக்குல பாத்தீங்கன்னா 0.72 ஏயு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற தொலைவில் நம்ம சூரியன்ல இருந்து நம்ம வீனஸ் கிரகம் இருக்கு. என்னதான் நம்ம வெள்ளி கிரகம் அப்படிங்கிறது நம்ம சூரியன்ல இருந்து இருக்கக்கூடிய கிரகங்கள்ல 2வது கிரகமா இன்னைக்கு வரைக்கும் இருந்தாலும் நம்ம புதன் கிரகத்தை விட ரொம்ப சூடான ஒரு கிரகம் அப்படின்னா அது நம்ம வீனஸ் தான். சொல்லப்போனா நம்ம சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப சூடான கிரகம் நம்ம வீனஸ் பிளானட் தான். இதுக்கான ரீசன் அப்படிங்கிறது அந்த வெள்ளி கிரகத்தோட அட்மாஸ்பியர் வளிமண்டலம் அப்படிங்கிற ஒன்று தான். நம்ம மற்ற கிரகங்கள்ல இருக்கக்கூடிய வளிமண்டலங்களை விட நம்ம வீனஸ் கிரகத்தோட வளிமண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய வளிமண்டலமா இருக்கு. ஸோ அந்த வளிமண்டலம் நம்ம சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்பத்தை அப்படியே வந்து பிடிச்சு வச்சுக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நம்ம வெள்ளி கிரகம் சூடா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இந்த வீனஸ் பிளானட்டை நம்ம பூமியோடைய தங்கச்சி, அதாவது ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோடைய ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட் சொல்றாங்கன்னா,
வீனஸ் கிரகத்துக்கும் நம்ம பூமிக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒற்றுமையா இருக்கு. ஆல்மோஸ்ட் சைஸ் கூட நம்ம பூமியோட ஒத்து போகும். ஆனா சில விஷயங்கள் நம்ம பூமியில இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வெள்ளி கிரகத்துல இல்லாத காரணத்தினால தான் இன்னைக்கு வெள்ளி கிரகம் நம்ம வந்து பூமி மாதிரி உயிர்கள் வாழ்றதுக்கு ஒரு ஏற்ற இடமா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த சில விஷயங்கள் சரியா அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம பூமியில உயிர் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடமா நம்ம வெள்ளி கிரகம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அடர்த்தியான மேக கூட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த வீனஸ் கிரகத்தோடைய அந்த அட்மாஸ்பியர்ல 96% வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து நைட்ரஜன் வந்து 3.5% இருக்கு அதோடைய அட்மாஸ்பியர்ல அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப அதிகமான அடர்த்தியான மேக கூட்டங்களை நீங்க வந்து வீனஸ்ல போய் இறங்கணும்னு உங்களால பார்க்க முடியும். வீனஸ் பிளானட்ல இரவு நேரம் அப்படிங்கிறது நைட் டைம் அப்படிங்கிறது ரொம்பவே இருட்டா இருக்கும். நம்ம பூமியில இருக்கக்கூடிய இருளை விட ரொம்பவே இருட்டா இருக்கும் சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படிங்கறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கமே சொல்லணும்னா இப்ப நம்ம பூமியில இரவு நேரங்கள்ல நம்மளால நட்சத்திரங்களை பார்க்க முடியுது. ஸோ மேக கூட்டங்கள் இருக்கிற நேரத்தில் நம்மளால நட்சத்திரங்களையும் நிலவையும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு. ஆனா இந்த வீனஸ் கிரகத்துல மேக கூட்டங்கள் ரொம்ப அடர்த்தியா இருக்கிற காரணத்தினால உங்களால எந்த ஒரு நட்சத்திரத்தையுமே பார்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பூமியில இருக்கும் போதே அந்த நட்சத்திரங்களை பார்த்து ரசிச்சுக்கோங்க. ஆனா இந்த வீனஸ் கிரகத்தோடைய அந்த அட்மாஸ்பியர் அந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்கிற காரணத்தினால மட்டும் இது வந்து ரொம்ப சூடா இருக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுக்கு காரணம் கிடையாது. அந்த அட்மாஸ்பியரோடைய பிரஷர் தான் அதுக்கு முக்கிய காரணம். கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அங்க பிரஷரும் அதிகமா அந்த அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால அதுல உள்ள வரக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பத்தை வெளியே போக விடாம அப்படியே பிடிச்சு வச்சுக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த கிரகத்தோடைய நார்மல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 450 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது அந்த வீனஸ் கிரகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. மேகங்கள் என்னதான் அதிகமா இருந்தாலும் அப்பப்போ இடி சத்தங்கள் கேட்கும். மழை பொழியலாட்டியும் கூட இடி சத்தங்களை உங்களால அதிகமா வந்து கேட்க முடியும். ஸோ ரஷ்யாவுடைய வெனிரா மிஷின் மூலமா இந்த வீனஸ் பிளானட்டோடைய தரைப்பகுதியோடைய புகைப்படமா இருக்கட்டும், வீனஸ் பிளானட்டோடைய அந்த சூரிய உதயத்தோடைய அந்த புகைப்படம் அப்படிங்கிறதை சேர்த்து ஆடியோஸே வந்து அந்த வெனிரா மிஷின் மூலமா ரஷ்யா வந்து எடுத்தாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்பட்டுச்சு இந்த வெனிரா மிஷின் மூலமா ரஷ்யா பண்ண அந்த சாதனை அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் நேரடியாக வீனஸ் பிளானட்ல இதுவரைக்கும் ஏகப்பட்ட ஃபேஸ் கிராஃப்டை வந்து நம்ம ரஷ்யா வந்து இந்த வெனிரா மிஷின் மூலமா பண்ணி ஏகப்பட்ட அட்டம்ப்ட்லாம் பண்ணி அதில் வந்து ஒரு மிஷினை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சாங்க. ஸோ அந்த மிஷின் மூலமாக தான் இந்த வீனஸ் பிளானட்டோடைய அந்த நிறம் எப்படி இருக்கும், சூரியனுடைய நிறம் எப்படி இருக்கும், சூரியனுடைய உதயம் வெளிச்சம் அப்படிங்கிற எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் செய்யப்பட்டுச்சு. அந்த வகையில் இந்த வெள்ளி கிரகத்தோடைய அந்த சூரியனுடைய நிறம் அப்படிங்கிறது மங்களகரமா மஞ்சள் நிறத்தில் உங்க கண்களுக்கு தெரியும் நீங்க வீனஸ்ல இருந்து பார்க்கும்போது. ஆனால் சூரியனை உங்களால் பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் முதல்ல சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய பயங்கரமான வளிமண்டலம் அப்படிங்கிற ஒன்று தான் ரொம்ப அடர்த்தியா இருக்கிறதுனால நட்சத்திரத்தை இரவுல பார்க்க முடியாதப்போ சூரியனை எப்படி நம்மளால பார்க்க முடியும்? வெளிச்சம் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த வெளிச்சம் கூட மங்களகரமா மஞ்சள் நிறத்துல தான் நம்ம கண்களுக்கு இந்த வீனஸ் பிளானட்ல இருக்கும்போது நம்ம தெரியும். வெள்ளி கிரகத்துக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது நம்ம இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய உலகமான நம்ம பூமி தான். ஸோ நம்ம எர்த்துல இருந்து நம்மளோட சூரியனை நம்ம பார்த்து ரசிக்க முடியும். ஸோ இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்க்குற யாருமே சூரியனுடைய உதயத்தையும் நம்ம பூமியில இருந்து யாரும் பார்க்கல அப்படின்னாலும் சரி, சூரியனுடைய மறையக்கூடிய அந்த ஒரு நிகழ்வையும் இதுவரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரெண்டு நிகழ்வையும் பார்த்து ரசிச்சுக்கோங்க. ஏன்னா வாழ்நாளில் நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். சூரியனோட உதயம் மற்றும் மறைவை தாண்டி நட்சத்திரங்கள், நிலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பூமியில இருந்து பார்த்து மட்டும்தான் ரசிக்க முடியும். மற்ற கிரகங்கள் எல்லாம் அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம், வாய்ப்பே இல்லாம கூட போகலாம். பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த நொடியில இருந்து கடைசி நொடி வரைக்கும் இருக்கிற எல்லா நொடியிலையும் நம்ம பூமியில இருந்து பார்த்து ரசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பார்த்து ரசிச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்வேன். ஏன்னா அதுக்கப்புறம் கிடைக்கவும் கிடைக்காத அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம சோலார் சிஸ்டம்ல பூமிக்கு இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம் தான் வீனஸ். அதை தொடர்ந்து பூமிக்கு ஒரு தம்பி இருக்குன்னு சொன்னா அது நம்மளுடைய மார்ஸ், செவ்வாய் கிரகம் தான். ஸோ இந்த செவ்வாய் கிரகம் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமி இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மார்ஸ் பிளானட் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா நம்ம பூமியில இருக்கிற மாதிரியான ஆறுகளா இருக்கட்டும், கடல்களா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மார்ஸ் பிளானட்ல பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு பாலைவனம் போன்று இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இன்னைக்கு மார்ஸ் பிளானட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க. ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் இந்த மார்ஸ் பிளானட்டை பத்தி நடந்துச்சு. அந்த ஆய்வுகள் மூலமா இந்த மார்ஸ் பிளானட்ல இருந்த அந்த ஆறுகளோட தடயங்களா இருக்கட்டும், கடல் இருந்ததுக்கான தடயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்மளோட மார்ஸ் பிளானட் நம்மளோட சூரியன்ல இருந்து எவ்வளவு தொலைவில் தெரியுமா இருக்குது? கிட்டத்தட்ட 225 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளுடைய மார்ஸ் பிளானட் சூரியன்ல இருந்து இருக்கு. இது ஏயு கணக்கில் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 1.5 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல நம்மளுடைய சூரியன்ல இருந்து நம்ம செவ்வாய் கிரகம் இருக்குது. ஸோ நம்ம சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் நம்ம செவ்வாய்
செவ்வாய் கிரகத்தை வந்து சேர்றதுக்கு 12 நிமிஷம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க. 12 நிமிஷம் சூரியனுடைய வெளிச்சம் நம்ம செவ்வாய் கிரகத்தை வந்து சேர்ந்தாலும் கூட அந்த சூரியனுடைய நிறம் எப்படி நம்ம செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்கன்னா, நம்ம பூமியில இருக்கிற மாதிரி ஆரஞ்சு, மஞ்சள் இந்த மாதிரியான நிறங்கள்ல நம்மளுடைய செவ்வாய் கிரகத்தில் சூரியனை பார்க்க முடியாது, நீல நிறத்துல தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீல நிறத்துல நம்மளோட சூரியன் வந்து செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அங்க வளிமண்டலம் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது பெருசா இல்லாத காரணத்தினாலையும் பிளஸ் வந்து அங்க ஒரு விதமான ரியல் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தில் நடக்கிறதுனாலேயே இந்த சூரியனுடைய அந்த நிறம் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தில் நீல நிறத்தில் இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. செவ்வாய் கிரகம் என்னதான் சிவப்பு நிறத்தில் இருந்தாலும் அங்க சூரியனை நம்ம நீல நிறத்தில் தான் பார்க்க முடியும். நம்ம வாழ்ற பூமி நீல நிறத்தில் இருக்கு, ஆனா சூரியன் நம்ம கண்களுக்கு சிவப்பு நிறத்திலையும் கொஞ்சம் ஆரஞ்சு நிறத்திலையும் நம்ம கண்களுக்கு தெரியுது. கேட்கும் போதே கொஞ்சம் வினோதமா தானே. இதோட இந்த வீடியோல அந்த தரைப்பகுதி இருக்கக்கூடிய கிரகங்களான அந்த டெரிஷியர் பிளானட்டை பத்தியும் அந்த டெரிஷியர் பிளானட்ல இருந்து நம்ம நின்று சூரியனை பார்த்தோம் அப்படின்னா அந்த சூரியன் என்ன மாதிரி நம்மளுக்கு தெரியும், என்ன கலர்ல தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதுக்கப்புறம் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே வாயு கிரகங்கள், அதாவது கேஸ் பிளானட் சொல்லப்படக்கூடிய அந்த கிரகங்கள் தான். ஸோ அங்க தரைப்பகுதி அப்படிங்கிற ஒன்று கிடையாது. நின்று நம்ம தரையில இருந்து அந்த சூரியன் எப்படி இருக்கும் பார்க்க முடியாது. அந்த வகையில் நம்ம சூரிய குடும்பத்தோடைய பெரிய அண்ணன் வியாழன், ஜூபிட்டர் சொல்லப்படக்கூடிய இந்த பிளானட் அப்படிங்கிறது ஒரு வாயு கிரகம். ஸோ தரைப்பகுதி அப்படிங்கிறது ஒன்று அங்கே கிடையாது. ஆனால் அங்கே சூரியனை நீங்கள் பார்க்கணும், அதோடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெண்டு விதமாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா அதோடைய அட்மாஸ்பியர், வளிமண்டலத்திலிருந்து நீங்கள் சூரியனை பார்க்குறீங்க அப்படின்னா ஜூபிட்டர்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது சூரியன் வந்து வெண்மை நிறத்தில் உங்கள் கண்களுக்கு தெரியும். அதுவே ஜூபிட்டருக்கு உள்ள கொஞ்சம் போய் நீங்கள் சூரியனை பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆரஞ்சு நிறத்தில் கொஞ்சம் மங்கலாக தான் உங்கள் கண்களுக்கு வந்து அந்த சூரியன் அப்படிங்கிறது ஜூபிட்டர்லேருந்து தெரியும். பொதுவாகவே நம்ம ஜூபிட்டருக்கும் நம்ம சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 778 மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் தான் நம்மளுடைய ஜூபிட்டர் அப்படிங்கிறது சூரியன்லேருந்து இருக்கு. இது ஏயு கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.2 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல நம்மளுடைய ஜூபிட்டர் அப்படிங்கிறது சூரியன்ல இருந்து இருக்கு. இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய சூரியனுடைய வெளிச்சம் அப்படிங்கிறது நம்ம வியாழன் கிரகத்தை வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 43 மினிட்ஸ் ஆகும், 43 நிமிஷங்கள் ஆகும் வந்து சேர்றதுக்கு. ஸோ சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய வெப்பமும் சரி அந்த வெளிச்சமும் சரி பெருசா ஜூபிட்டருக்கு வந்து கிடைக்காது. ஜூபிட்டருடைய நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா -110 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சயின்டிஸ்ட்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க. முழுக்க முழுக்க வாயுக்களால் கவர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிளானட்டா நம்ம ஜூபிட்டர் இருக்கிறதுனால ஜூபிட்டருக்கு நம்ம சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெப்பமா இருக்கட்டும் வெளிச்சமா இருக்கட்டும் இது ரெண்டுமே நம்ம பூமிக்கு கிடைக்கக்கூடிய அளவுல இருந்து வெறும் 25% மட்டும்தான் அந்த வெப்பம் வெளிச்சம் அப்படிங்கிறது நம்ம ஜூபிட்டருக்கு கிடைக்கும் சொல்றாங்க. சூரியனுடைய அளவும் அப்படிங்கிறது நம்ம சூரியன் நம்ம பூமியில இருந்து பார்க்கக்கூடிய சைஸை விட 19% சின்னதா தான் நம்ம ஜூபிட்டர்ல தெரியுமா. சோ அவ்வளவு சின்னதா தெரியுதையும் தாண்டி வெப்பம் வெளிச்சம் அதோடைய பிரைட்னஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா தான் தெரியும் நம்ம பூமியை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஜூபிட்டர்ல. ஜூபிட்டருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு வாயு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது நம்மளுடைய சர்டன் சனி கிரகம் தான். சனி கிரகத்தோடைய அந்த வளையம் அப்படிங்கிறது தான் சனி கிரகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சூரியனுக்கும் சர்டன் பிளானட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தொலைவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது ஏயு கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9.5 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல நம்மளுடைய சூரியன்ல இருந்து நம்ம சர்டன் சனி கிரகம் அப்படிங்கிறது அவ்வளவு தொலைவுல இருக்கு. சூரியனுடைய வெளிச்சம் கூட இந்த சனி கிரகத்தை வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 19 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க. சனி கிரகத்துல இருந்து சூரியனை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நம்ம நேர்ல போய் பார்க்கல. ஆனா ஹைப்போதெட்டிக்கல் தியரியா வந்து சில விஷயங்கள் வந்து சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து சூரியன் வந்து சனி கிரகத்துல தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்றதுக்கு சில விஷயங்கள் சொல்றாங்க. அந்த வகையில சனி கிரகத்துக்கு அழகு சேர்க்கிறது அதோட வளையம் தான். அந்த வளையமே நம்ம சனி கிரகத்துல இருந்து சூரியனை பார்க்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா தெரியறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க. எந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் அந்த சூரியன் அப்படிங்கிறது நம்ம சனி கிரகத்துல பார்க்கும் போது தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சூரியன் அப்படிங்கிறது அங்க ரெண்டு விதமா தெரியும் சொல்றாங்க. ஒன்னு வந்து மேற்கு பக்கம் இருக்கிற மாதிரி, இன்னொன்னு கிழக்கு பக்கம் இருக்கிற மாதிரி ரெண்டு சூரியனை வந்து நீங்க சனி கிரகத்துல பார்க்கலாம். அதுக்கு காரணம் அதோடைய வளையம் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறது ஒரு ரீசனா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு அந்த சனி கிரகத்தோடைய மேல் பகுதியில் அமோனியா கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறதுனாலே இந்த மாதிரியான நிகழ்வு அப்படிங்கிறது சனி கிரகத்துல அதிகமா நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் வந்து ஒரு தியரியா வந்து சொல்றாங்க. சனி கிரகம் நம்ம சூரியன்ல இருந்து ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கிற காரணத்தினாலேயே சூரியனுடைய சைஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருந்து பார்க்கக்கூடிய சூரியனுடைய சைஸை விட வெறும் 10% தான் அதோடைய சைஸ் அப்படிங்கிறது சனி கிரகத்துல வந்து தெரியும் சொல்றாங்க. 90% வந்து சூரியனுடைய வெளிச்சம் அப்படிங்கிறது சனி கிரகத்துக்கு கிடைக்காது. அதோடைய வெளிச்சமும் சரி வெப்பமும் சரி பெருசா வந்து கிடைக்காதுன்னு சொல்றாங்க. வெறும் 10% சூரியன் தான் தெரியும்னா எந்த அளவுக்கு இருளா இருக்கும் நம்ம சனி கிரகம் அப்படின்னு
சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம சனி கிரகத்துக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய யுரேனஸ் சொல்லப்படக்கூடிய அந்த பிளானட் நம்ம சூரியன்ல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 2.9 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்மளுடைய சூரியன்ல இருந்து நம்மளுடைய யுரேனஸ் பிளானட் அப்படிங்கிறது இருக்கு. இது ஏயு கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 19 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல நம்மளுடைய யுரேனஸ் பிளானட் நம்ம சூரியன்ல இருந்து இருக்கு. சோ இவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய இந்த யுரேனஸ் பிளானட் அப்படிங்கிறது ஒரு இருள் சூழப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சூரியனை இந்த கிரகத்துல இருந்து பார்க்கிறோம் அப்படின்னா வெறும் ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப 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 சின்ன சைஸ்ல தான் தெரியும். ஆனா நட்சத்திரத்திலே கொஞ்சம் பிரகாசமான நட்சத்திரம் நம்ம வானத்துல பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான தோற்றத்துல தான் நம்ம யுரேனஸ் பிளானட்ல இருந்து இந்த சூரியனை நம்மளால பார்க்க முடியும். சோ சூரியனே இந்த அளவுக்கு சின்னதா தெரியும்னா கண்டிப்பா அந்த கிரகத்துக்கு சூரியனோட வெளிச்சம் அப்படிங்கிறது ரொம்ப கிடைக்காது. பிளஸ் வெப்பமும் கிடைக்காது. இந்த காரணத்தினாலே இந்த யுரேனஸ் பிளானட்டோடைய அந்த வெப்பம் அப்படிங்கிறது -195 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. யுரேனஸுக்கு அடுத்தபடியா இருக்கிறது நம்மளுடைய நெப்டியூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கிரகம் இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூட்டோ இன்னைக்கு கிரகம் இல்லாட்டியும் ஒரு குறுங்கோளா சயின்டிஸ்டுகள் அறிவிச்சிருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நம்ம சூரிய குடும்பத்தில் ஒரு கிரகமா நம்ம ப்ளூட்டோ இருந்துச்சு இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம ப்ளூட்டோ மறக்க முடியுமா? இன்னைக்கு குறுங்கோளா மாறிடுச்சு. ஆனா அன்னைக்கு ஒரு கிரகமா தானே இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த நெப்டியூன் ப்ளூட்டோ இந்த ரெண்டையும் நான் ஒன்னா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த நெப்டியூனுடைய சுற்றுப்பாதைக்குள்ள அப்போ இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற இந்த ட்ராப் பிளானட் வந்துட்டு போகும். ஸோ அதனால இந்த ரெண்டு பிளானட்ல இருந்து சூரியன் ஒரே மாதிரி தான் தெரியும். அதுவும் எந்த மாதிரினா நம்ம யுரேனஸ் பிளானட்ல இருந்து எப்படி ஒரு பிரைட்டான ஒரு நட்சத்திரம் மாதிரி தெரிஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த ப்ளூட்டோ அதுக்கப்புறம் இந்த நெப்டியூன் பிளானட்ல நம்ம சூரியன் அதே மாதிரி நட்சத்திரம் மாதிரி தான் தெரியும். ஆனா யுரேனஸ்ல தெரிஞ்சதை விட ரொம்ப சின்னதாவே தெரியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே இந்த ரெண்டு பிளானட்டோட டெம்பரேச்சரும் அப்படிங்கிறதும் -200 டிகிரிக்கு கீழே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. அந்த நட்சத்திரம் போல இருக்கக்கூடிய அந்த சூரியன்ல இருந்தும் கொஞ்சமா வெளிச்சம் அப்படிங்கிறதும் நம்ம இந்த ரெண்டு பிளானட்டுக்கு வரும். அப்படி வரக்கூடிய வெளிச்சம் கூட அங்க இருந்து டிராவல் ஆகி இந்த ரெண்டு பிளானட்டை சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 இருந்து 5 மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். நம்ம நெப்டியூன் பிளானட்டுக்கும் நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஐஏயு கணக்கில் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 30.1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே நம்ம ப்ளூட்டோக்கும் நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5.95 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது ஏயு கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 39.5 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம சூரியன்ல இருந்து நம்ம ப்ளூட்டோ அப்படிங்கிற அந்த ட்ராப் பிளானட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த காரணத்தினாலே இந்த ரெண்டு கிரகத்துல இருக்குது நம்ம சூரியனை பார்க்கும்போது ஒரு புள்ளி வச்ச மாதிரி தான் தெரியும். ஒரு நட்சத்திரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் பிரைட் இல்லாத ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கும், புள்ளி வச்ச மாதிரி. அந்த மாதிரி தோற்றத்துல தான் இந்த ரெண்டு கிரகத்துல இருந்தும் நம்ம சூரியனை பார்க்க முடியும். ஸோ நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்கள்லையும் வித்தியாசமா நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு இருக்கு. கலர்லாம் மாறுது, சைஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சில கிரகங்கள்லாம் சூரியனை பார்க்கவே முடியாத சூழ்நிலையிலாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம பூமியில இருந்து நம்ம சூரியனுடைய அந்த தோற்றத்தையும் சரி அதோடைய மறைவையும் சரி நம்ம அழகா பார்த்து ரசிக்கிறோம். நம்ம நிலவையும் அழகா நம்ம பார்க்கிறோம். நட்சத்திரங்களா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பார்க்க முடியுது. மற்ற கிரகங்கள்லாம் இதெல்லாம் பார்க்க முடியாத சூழ்நிலை தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம பூமி எவ்வளவு ஸ்பெஷலான ஒண்ணு. அப்படிப்பட்ட பூமியை நம்ம மெல்ல மெல்ல அழிச்சிட்டு இருக்கோம்ல. இந்த ஒரு போக்கை என்னன்னு சொல்றதுன்னு எனக்கே தெரியல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி ஸ்பேஸ் சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா மேலே ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.